Taste the Daily. கோமலராஜா சார், இப்போது சார் சொன்னாங்க, இப்போ ஒரு தலைமை மாற்றம் வந்து பேச்சுவார்த்தையிலையோ சீட்டு எண்ணிக்கை குறைந்தாலும் செய்தோ அது எல்லாமே கூட்டணிக்குள்ளே கூட ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சாரே சொன்னாங்க. இந்த சீனியர்களை ஓரம் கட்டுறதால திமுகவுக்கு என்னென்ன பின்னடைவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? இதனை இவன் செய்வான் என்று அறிந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற வள்ளுவன் வாய்மொழியை சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கட்டிலில் ஏற்றினால் இடித்தால் இரும்பு வரும், வெட்டினால் வெள்ளி வரும், தட்டினால் தகரம் வரும், சற்று தோண்டினால் தங்கம் வரும், உங்களுடைய வீட்டில் பாலாரும் தேனாரும் ஓடப்போகிறது என்று 2021 மக்களிடம் சொல்லி எங்கெல்லாம் போராட்டம் நடக்கின்றதோ, போராட்டம் நடத்த இருக்கிறார்களோ இல்லையோ, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் ஒவ்வொரு இடத்திலும் போய் உட்கார்ந்து கொண்டு நாளைக்கு செவிலியர்கள் அனைவருக்கும் நிரந்தர பணியை ஆக்கி தருவேன், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன், உங்களுக்கு உரிய அந்த அலவன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊக்கத்தொகைகளை முழுவதுமாக செய்து தருவேன், 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் நியமிப்பேன் என்று எல்லாத்தையும் சொல்லி மக்களிடம் சொல்லிவிட்டு மக்களிடம் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு நேரடியாக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக அந்த இப்பொழுது நடக்கின்ற செயல்கள் எல்லாம் எதற்காக என்றால், மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது அவருக்கு உரிய வகையிலே அவருக்கு தோதுவாக இருந்த மாவட்ட செயலரெல்லாம் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வந்தார். திமுகவிலேயே ஒரே பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அன்றைய தேதியில் மிகவும் அதிகபட்ச அதிகாரத்தில் இருந்த செஞ்சி ராமச்சந்திரனை ஓரங்கட்டுவதற்காக பொன்முடி அவர்களை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் நாளைக்கு நம்முடைய பதவி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதவி ஸ்டாலின் அவர்களுக்கு செல்லுகின்ற பொழுது கலைஞர் அவர்களிடம் இருக்கின்ற மூத்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவருக்கு யாரும் தடங்கள் சொல்லக்கூடாது. அதே பாணியில தான் ஸ்டாலினும் பயணிக்கிறார். அதைத்தான் அதை எப்படி அவர் கலைஞர் அவர்கள் செய்தாரோ, விதிப்படத்தில் சொன்னதை இது வாழையடி வாழை, ஒவ்வொரு நாளும் வாரிசு உரிமை சான்றிதழ் இவர்களுக்கு அவர்களாகவே கொடுத்து கொண்டே வருவார்கள். நாளைக்கு இன்ப நிதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட நாளைக்கு உதயநிதி இந்த வேலைத்தான் செய்வார். அதாவது ஒரு குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் குடும்பம் கட்சியாக இருப்பது சந்தோஷம்தான், ஆனால் குடும்பம் மட்டும்தான் கட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. என்ன சொல்லி வருகிறார்கள்? இன்றைக்கு 5 பொதுச் செயலாளர்கள் அண்ணன் அவர்கள் பட்டியலிட்டார்கள். அந்த பட்டியலில் நேற்றைக்கு ஒரு செய்தி என்னவென்றால், அறிவாலயத்தில் இருக்கின்ற 5 துணை பொதுச் செயலாளர்கள் மிகப்பெரிய அறை அன்பு சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு கூட நாளைக்கு துரைமுருகனை மாற்றிவிட்டு டிஆர் பாலு அவர்களும் பெயரும் கனிமொழி பெயரும் பரிசீலிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் டிஆர் பாலு எப்பயுமே எங்கேயும் இருக்கவே மாட்டார். சொல்லுவது அப்படி சொல்லுவாங்களே ஒழிய அவர்களுக்கு தோதாக இருக்கின்ற குடும்பமாக இருக்கின்ற அந்த வாரிசுகளை மட்டும்தான் கனிமொழி தான் நாளைக்கு கட்சியில உழைப்பாளர் வர முடியாது இல்லையா? உழைத்திருப்பார்கள் இல்லையா? எதுக்கு உழைக்கிறேன்? உழைக்கிறவனுக்கு என்ன கொடுக்கணும்? நாங்க தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்திருக்கோம்ல, 350 கோடியை கொடுத்து வராரு ஸ்டாலின் தான் வராரு, வீடியோ தான் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஸ்டோட தொண்டனை நம்பியா இருக்குது. பிரசாந்த் கிஷோர் போன்ற தேர்தல் வியூக வைப்பாளர்களை நம்பி இருக்கிறது. அதைத்தான் போறாங்க. இன்னைக்கு போன தடவை 350 கோடி கொடுத்தாங்கன்னா இந்த 500 கோடி கொடுக்க போறாங்க. 500 கோடி கொடுத்து எவனோ ஒருத்தனை கூட்டு வந்துட்டு எந்த விதமான பிராமணனையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று மேடையில் பேசுவாங்க. ஆனால் குறிப்பிட்டு பிராமணர்களே பார்த்து அவன் தான் சரியான செயல்களை செய்வதற்கு சரியான ஆள் என்று இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ற பிராமணனை கூட்டு வருவார்கள். பிரசிடென்டுடைய தேர்தல் நடந்தால் யஸ்வந்த் சின்ஹா என்ற ஐயருக்கு ஓட்டு போடுவார்கள். திரௌபதி முர்மு என்கின்ற சாதாரண ஒரு காட்டுவாசி இனத்தை சார்ந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்த சகோதரிக்கு இவர்கள் ஓட்டே போட மாட்டார்கள். கொள்கை ஒன்று, பேச்சு ஒன்றாக இருக்கும். நாளைக்கு துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டு ஓரம் கட்டுறாங்கன்னா வேற வழியே இல்லாமல் திரும்ப என்ன சொல்வாரு? ஒரே வார்த்தையில் சொல்வார், உடல்நிலை காரணமாக என்னுடைய சொந்த காரணங்களுக்காக நான் பதவி விடுகிறேன் என்று சொல்லிடுவார். அப்படி போயிடும். ஆனால் இங்க என்ன நடக்க போகிறது என்றால், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வெளியில தெரியாதவருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை என்று சொல்லப்படுகின்றதில் மிக முக்கியமாக யார் பொறுப்பில் இருக்கின்றார்கள், சொத்து பாதுகாப்பு உறுப்பினர்கள் யார் இருக்கிறார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை தாண்டி யாருமே கிடையாதுங்க. சொர்ணம் அவர் சொத்து பாதுகாப்பு உறுப்பினருங்க, தயாநிதி மாறன் சொத்து பாதுகாப்பு உறுப்பினர், கனிமொழி சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர், மு க தமிழரசு சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர், ஸ்டாலின் அவர்கள் சொத்து பாதுகாப்பு
உதயநிதி அவர்கள் சொத்து பாதுகாப்புல, கனிமொழி அவர்கள் சொத்து பாதுகாப்புல. எல்லாமே குடும்பத்தை தவிர குடும்பத்தை மீறி எந்த தொண்டனும் வெளியில் வந்த முடியாது. சரி சார், அதை இவ்வளவு காலம் செய்யாம இப்போ இந்த செய்யறதுக்கான காரணம் இந்த மாற்றம். இந்த மாற்றம் பொன்முடி அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது, இப்போ இவருடைய துறை மாற்றப்படுகிறது. இப்போ நம்ம இவருக்கு துரைமுருகனுடைய ஸ்டைல் எல்லாருக்கும் இந்த நாடு அறிந்தது, இந்த உலகம் அறிந்தது தான். ஸ்டாலின் வந்து அந்த ஒரு பேட்டி கொடுத்த, புதிய பேட்டி கொடுத்தவர உதயநிதி ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நல்ல முறையில் வரணும், நிறைய விஷயங்கள் தெரியும். இணக்கமா இல்லையோ உதயநிதி இணக்கமா இல்ல. ஸ்டாலின் சொல்லுவாரு, ஸ்டாலின் இங்க பாப்பா அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, நான் வச்சிருந்த பையன் அப்படின்னு சொல்லி, ஸ்டாலினையே நான் வச்சிருந்த பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலினை எப்படி துரைமுருகன் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதற்காகத்தான் சீனியர்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இவர்களுக்கு நாளைக்கு ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றி இருக்கின்ற விலைவாசிகளையும் மக்களுக்கு செய்திருக்கின்ற படிகளையும் பார்த்து இந்த ஆட்சி வரப்போவதில்லை. ஒருவேளை வந்துவிட்டால் நாளைக்கு இவர்கள் யாருக்கும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது என்பதற்காக நேரடியாக எப்படி முடியும் நான் கேட்கிறேன். அதுதான் கேட்கிறேன். இப்போ தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் சீனியர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு உதயநிதிக்கு இணக்கமானவர்களை கொண்டு வந்தா கூட அதுதான் அவர்களா வேலை செய்ய போறாங்க. எங்களுக்கு தொண்டர்கள் தேவையில்லை, தொண்டர்கள் தேவையில்லை, மெரிட்ல மீனா இருக்குன்னு தெரியல. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை நீங்க மாநில அளவில் எங்களை யாரும் எந்த விதத்துல டச் பண்ணக்கூடாது. நீங்க மாவட்டத்தில் நீங்க குருள மணலை வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைய வச்சுக்கோங்க, பேரனை வச்சுக்கோங்க, பேரனுக்கு பேரணி வச்சுக்கோங்க, யாருனாலும் என்னாலும் செஞ்சுக்கோங்க. அவங்க ஓட்டு போடுறதா இல்லை அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம். பணத்தை கூட்டுவதன் மூலமாக, வெளியாட்களை கூட்டுவதன் மூலமாக, அறிவுரைகள் வழங்குவதன் மூலமாக தொண்டர்களை நம்பி இந்த கட்சி இல்லை. எதிர்கட்சியா இருக்கும்போது விளம்பரம் பண்ணி வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெறலாம். ஆளுங்கட்சியா இருக்காங்க, மக்கள் மத்தியில ஏற்கனவே அதிருப்தி இருக்கு. இந்த சூழல்ல கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்டையும் ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு அதிருப்தி வருதுன்னா அதுதாங்க கட்சியில் இருக்க தொண்டர் குமிஞ்சு போய் கிடக்குறாங்க, வெந்து போய் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெந்து போய் இருக்கிறான். இன்னைக்கு என்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்ற அந்த மெரிட் என்று சொல்லப்படுகின்ற தனக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற முழு அதிகாரமும் தொண்டர் ஒன்றிய செயலாளர் தாங்க, அன்றைக்கு மாவட்ட செயலாளர் தான் அந்த ஊர் கலெக்டர். அந்த அளவுக்கு திமுக தொண்டனுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு திமுக தொண்டனுக்கு மதிப்பே இல்லை. பழக்கருப்பை ஏன் திராவிட முன்னேற்ற வந்தாரு? முழுவதுமாக இது கார்ப்பரேட் மயமாகிவிட்டது. தனிப்பட்ட முறையிலான நபர்களை வைத்துக்கொண்டு எந்த நபரையும் எந்த தொண்டனையும் நம்பி கட்சி இல்லை என்கின்ற அளவில் இருக்கிறது. திரைமுருகன் போன்ற சீனியர் தேவையில்லை, நாளைக்கு டிஆர் பாலுவும் தேவையில்லை. மிக முக்கியமாக இவர்கள் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் மட்டும் வந்தால் போதும் என்கின்ற ஒரே நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பது தெல்ல தெளிவு. மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே அது நடக்கத்தான் போகிறது. சின்ன இடைவேளை எடுத்துட்டு நம்ம பேசலாம். கனகராஜ் சொன்ன யாருமே ஜெயலலிதாவுடைய வீட்டு வாரிசுகளோ அல்லது எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டு வாரிசுகளோ கிடையாது என்பது தெளிவு. ஒன்று, அதாவது பூனையை வந்து காவலனாக வைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம். ஏனென்றால் அவங்க நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அடுத்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்று வாரிசு முறை அடிப்படையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படித்தான் எதிர்பார்க்க முடியும். உறவுகளை வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த விஷயங்கள் முழுவதுமாக மக்களுடைய முடிவு 26-இல் என்ன நடக்கப் போகிறது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். குடும்பத்திற்காகத்தான் நடைபெறுகின்றது அனைத்து நிகழ்ச்சி. நன்றி சார், நன்றி.